ஆதியோட செல்வாக்கு, பணபலம் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் பில்டர்ஸ் அசோசியேஷன்ல எடுத்திருக்கிற கெட்ட பேர் தான் இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வைக்க போகுது. அசோசியேஷன்ல தன்னோட பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கும்னு ஆதிக்கு தெரியாதா என்ன? அவனுக்கு அதிகாரமும் தானுங்கிற அகம்பாவமும் கண்ணை மறைச்சிருக்கு. அபி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஆதிதான் சித்தி. ஆனா பாவம், அது அவனுக்கு எடுத்து சொல்றதுக்கு கூட அவன் பக்கம் யாருமே இல்ல. அவனாவும் அது சுயமா புரிஞ்சுக்க போறதும் இல்ல. வந்தாச்சா? என்னடா? ஏன்? ஏய், வாய மூடுறா. வாங்க. நல்ல வேலை, நீங்களாவது வான்னு கூப்பிட்டீங்களே. அவங்க கூப்பிடலன்னா நீங்க அப்படியே திரும்பி போயிருப்பீங்களா? ஆனந்தி, எப்பவுமே பத்திரிகையாளரா இருக்கக்கூடாது. குடும்ப விஷயங்கள்லயும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கணும். அப்ப நீங்க அரசியல்வாதியா இங்க வரல? ஆமா, அரசியல்வாதி, எம்எல்ஏ, இந்த பந்தாவையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவனா இங்க வந்திருக்க. அதுவும் உங்க நன்மைக்காக. ஆச்சரியமா தான் இருக்கு. என்னடி, என் மேல கோவமா இருக்காதா? பின்ன அன்னைக்கு நீ வந்து அபி ஆனந்தி கல்யாணத்தை தகப்பன் ஸ்தானத்துல நின்று தாரவாத்து கொடுக்கணும்னு கேட்ட. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த கோபம் இருக்கத்தானே செய்யும். ஏன் சித்தி போனீங்களா? உங்க அம்மா எல்லா முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உங்க அப்பாவால தான் வர முடியாத நிலைமை. அதனால தான் இவர்கிட்ட போனேன். ஒரு சம்பிரதாயத்துக்காக தாரவாத்து கொடுக்க இவங்க தேவையில்லை. எதுக்கு நீங்களும் அம்மாவும் எல்லார்கிட்டயும் போய் அவமானப்படுறீங்க? ஆனந்தி, கூல் டவுன். அன்னைக்கு உங்க சித்திய கிட்ட வந்து அப்படி கேட்டதுனாலதான் இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அன்னைக்கு நீ வந்த நேரத்துல நான் மக்கள் பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நாடு போற போக்க நினைச்சு நினைச்சு மன உளைச்சல இருந்த நேரத்துல நீ வந்துட்ட. அதனால அந்த கோபத்தை எல்லாம் உன் மேல காட்டிட்டேன். ஆனா நீ போனதுக்கு பிற்பாடு நான் ரொம்ப ஃபீல் பண்ணம்மா. அபி, ஆனந்தி, உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் முன்ன நின்று நடத்தி வைக்கிறேம்மா. இந்த எம்எல்ஏ திருவேங்கடம் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் சிறப்பா நடத்தி வைக்கிறான். நம்ம பக்கம் எந்த குறையுமே வராத அளவுக்கு இந்த ஊரே பிரமிப்பா பேசுற அளவுக்கு நடத்திடுவோம். நம்ம தொண்டர்கள்ட்ட சொன்னா போதும், தாரை வாத்து கொடுக்க வந்த தங்கமே, தமிழ் சிங்கமே, தன்மான சிங்கமேன்னு அங்கங்க கட் அவுட் வச்சிருவானுங்கல்ல. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க வந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா அதுவே போதும். என்னடி, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நீங்க மனசு மாதிரி வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? எந்த மாற்றமும் தானா வரதில்லடி, புரியுதா? புரியலையே. சொல்றேன். அதாவது இந்த கல்யாணம் நான் சொன்ன மாதிரி சிறப்பா நடக்கணும்னா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அபி, அத நீதான் நிறைவேற்றி வைக்கணும். முதல்ல கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் பெருசா இல்லம்மா. இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல ஆதிக்கு எதிரா நீ நிக்கிறியாமே, அந்த போட்டியில இருந்து நீ விலகிக்கணும். அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அபி, குடும்ப வாழ்க்கையில இருக்கிற உனக்கு எதுக்காக பொது வாழ்க்கையெல்லாம்? அரசியல் ஒரு கடல் மாதிரிமா. பொதுவா சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்கயே. அந்த சாக்கடையில நீ எதுக்காக விழுந்து அசிங்கப்படணும்? நான் அந்த இடத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அபி, நீ புதுசா இதுல வரதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும். நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. உனக்கும் நிம்மதி இருக்காது. பழக்கம் போல அந்த ஆதிப்பையில நின்று ஜெயிச்சுட்டு போட்டுமே, நீ விட்டு கொடுத்துருமா. நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? அந்த ஆதியை விட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? சரிதான். என்ன ஆனந்தி, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேணாமா? என்ன இது? பொண்ணுங்கள்லாம் பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க குடும்ப விஷயம் பேச வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா வியாபாரம் இல்ல பேச வந்திருக்கீங்க. அண்ணி,
இதுல உங்க குடும்ப நன்மையும் இருக்கு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் அபி, நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்னத்த பெருசா சாதிக்க போற? நீதி, நியாயம், நேர்மைன்னு பேசுறவங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்தா அவங்க நார்மல் லைஃப் பாதிக்கப்படும். இங்க எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. உங்க உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை. ஐயோ, ரொம்ப பிடிவாதமா இருக்கியே. ஆதி தான் தோக்கத்துக்காக கவலைப்படல. அவன் தன்னை எதிர்த்து யாரும் நிக்கிறதே விரும்பல. அதையே ஒரு தகுதி குறைவா நினைக்கிறான். அதுலயும் ஒரு பொம்பளை புள்ள நீ அவனை எதிர்த்துனா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அண்ணே, உங்க வளர்ப்பு சரியில்லை. பொம்பளை பிள்ளைங்கன்னா அடக்கம், ஒடுக்கம், பயந்த சுபாவம் இப்படி இருக்கணும். பாருங்க, குடும்ப தலைவன் என்னையே எதிர்த்து பேசுறாங்க. அவங்க பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. சரிதான், நீங்களே சரியில்லையா அபி? எலெக்ஷனை தவிர வேற ஏதாவது இருந்தா பேசுங்க சித்தப்பா. நான் உங்க கல்யாணத்துக்கு தாரவாத்து கொடுக்கணுமா வேணாமா? வேணாம். உங்கள மாதிரி ஆளு தாரவாத்து கொடுத்தா இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. நீங்க தாரவாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க வெளியே போயிடுங்க. நான் உங்ககிட்ட தெரியாம வந்து கேட்டுட்டேன். இது புத்திசாலித்தனமான முடிவா தெரியல. அபி, நீ நல்லா யோசிச்சுக்கோ. இது பாருங்க சித்தப்பா, சித்திக்காக தான் நான் இவ்வளவு தூரம் மரியாதையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்களே உங்களை போக சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க என்கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. மரியாதை எதிர்பார்த்தாலும் இங்க வந்திருக்கோம். ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். பட் ஒன் திங் அபி, இந்த எலெக்ஷன்லயும் நீ ஜெயிக்க போறது கிடையாது. அதே போல இந்த கல்யாணமும் உங்க அம்மா எதிர்பார்த்தபடி தாரவாத்து கொடுக்க யாருமே இல்லாம நடக்க போகுது. எப்படியோ நடந்துட்டு போட்டோம். நீங்க முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க. பாய். ஆதி, ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நோ மேம், நாட் அட் ஆல். நீங்க சொன்னா நான் கோச்சுப்பேனா? சொல்லுங்க மேம், தாராளமா சொல்லுங்க. நீங்க நிறைய பேசுறீங்க, நிறையவே கோவப்படுறீங்க. ஆனா நீங்க பல இடங்கள்ல தோத்துருக்கீங்க. அந்த அபி ரொம்பவே கூலா இருக்கா, எதுக்கும் அலட்டிக்கிறது இல்ல. பட் யூ நோ ஒன் திங், she is very strong and she's winning. இதெல்லாம் ஏன் எப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் மேம் சடன்லி இப்படி பேசுறீங்க? அசோசியேஷன்ல பல பேர்கிட்ட பேசினேன். அவங்களோட என்ன ஓட்டம், எல்லாரோட பல்ஸ், அதெல்லாம் என்ன புரிய வைக்குது தெரியுமா? Adi, absolutely Abhi is going to win the election. You have less chances. எப்படி ஆதி? இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லா வசதி வாய்ப்புகளோட இருக்கிற நீங்க அவளை எப்படி இந்த அளவுக்கு வேர் விட்டு வளர விட்டீங்க? மேம், சில சந்தர்ப்பங்கள் அவளுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. கூற்று அதிர்ஷ்டம் அவ கூட இருக்கு. என்னால இதை முழுசா ஏத்துக்க முடியாது ஆதி. ஐ திங்க் மிஸ்டேக் இஸ் ஆன் யோர் சைடு. அசோசியேஷன்ல நிறைய பேர் என் முன்னாடி ஆதிக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் போய். நம்ம முன்னாடி கூழ கும்பிட்டு போடுற நிறைய பேர் அபி பக்கம் தான் நிக்க போறாங்க. So, that's the scenario. நீங்க என்ன பண்ண போறீங்க ஆதி? எப்படி ஜெயிக்க போறீங்க? ஜெயிக்க முடியுமா? Do you think you'll win? கஷ்டம்தான். It's impossible. No, ma'am. No. நான் தான் ஜெயிப்பேன். இந்த ஆதி தான் ஜெயிப்பான்.
I'm born to win. I'll never be defeated. எப்படி? Don't worry, ma'am. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? மேம், அது நான் இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்? ப்ளீஸ் மேம், என்ன வற்புறுத்த வேண்டாம். இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஒன் திங், நிச்சயமா இந்த ஆதி தான் ஜெயிப்பான். That's sure. I'm absolutely sure. All right. சார், எலெக்ஷன் நாள் நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே வரதராஜன் சாரோட ஆதரவாளர்களை நம்ம ஓட் லிஸ்ட்ல சேர்க்காமயே நானும் ஆதியும் சம பலத்தோட இருக்கோம். வரதராஜன் சார் சைட்ல இருந்து ஓட்ஸ் சேரும்போது 85% வெற்றி வாய்ப்பு நமக்கு உருவாயிருக்கு. இதுல இருந்து ஒரு ஓட்டை கூட ஆதியால பிரிக்கவே முடியாது. ஆனா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆதி தரப்புல உள்ள ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். நிச்சயமா நம்ம முயற்சி பண்ணணும் அபி. நம்ம எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆதி சைடு சப்போர்ட்டர்ஸை போய் பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன் இல்லாம? மேனகா ஆதிக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் ஷேக் ஆயிருக்காங்க. நோனோ, ஆதிக்கு பின்னால மேனகா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ மேனகா மெம்பரா சேர்ந்ததுனால ஆதிக்கு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், வேற எதுவுமே இல்ல. அப்படி சொல்ல முடியாதுமா. மேனகாவே நேரடியா இதுல இறங்குறதுனால சில பேர் அவங்க பக்கம் சாயலாம். ஆதிக்காக அவளே இறங்கி இந்த எலெக்ஷனை வேலை பார்க்கறது ஆதியை பொறுத்த வரைக்கும் பெரிய பலம். பலங்கிறது பணம் லெவல்ல வேணும்தான் இருக்கலாம். இதுக்கு மேல அவளால ஒன்னும் செய்ய முடியாது. மேனகா ஆதி கூட இருக்கிறதுனால அவனுக்கு பெரிய முன்னேற்றம் ஒன்றும் கிடைக்க போறதில்ல. கண்டிப்பா அபிதான் ஜெயிப்பாங்க. ஆமா சார், நிச்சயமா நாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கத்தான் போறோம். அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஆதியை ஜெயிச்சா பத்தாது, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுதான் அந்த ஆதியோட அகம்பாவம் திமிரு எல்லாத்தையும் அடக்கும். அந்த ஆதியோட தோல்வியில தான் அசோசியேஷனோட உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கும். எஸ் அபி, நம்ம இந்த கோரிக்கை வச்சுதான் மெம்பர்ஸ்கிட்ட ஆதரவு கேட்கணும். தனிப்பட்ட ஆதாயத்தை பார்க்காம அசோசியேஷன் நல்லா இருக்கணும்னு யோசிங்கன்னு சொல்லணும். நமக்கு ஆதரவா இருக்கவங்களையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். உன்னோட நல்ல எண்ணத்துக்கு நிச்சயமா நீ ஜெயிப்பமா. தேங்க்யூ சார், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, நாளைக்கு காலையில ஏழியா நம்ம கிளம்பி இன்னொரு தடவை எல்லா மெம்பர்ஸையும் மீட் பண்ணி பேசிடுவோம். கண்டிப்பா சார், நான் ரெடியா இருக்கேன். சரி, ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு காலையில 3 பேரும் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க. சரி, அங்க இருந்து சேர்ந்து போயிடலாம். ஓகே, அப்படியே பண்ணிடுவோம். சரி. ஏமா போனை கட் பண்ணிட்ட? இல்ல சார், வீட்ல இருந்து ஃபோன் வருது. இன்னைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் படையல் பூஜை வச்சிருக்காங்க, நான் அவசியம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஃபோன். இப்ப நான் அட்டென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. நான் லேட்டா பேசிக்கிறேன். என்னம்மா நீ வீட்டு விசேஷத்தெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. முதல்ல வீடு, மத்ததெல்லாம் அப்புறம் தான். ஆனா இப்ப நம்ம முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோமே சார். அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சேம்மா, நீ கிளம்பு, மிச்சதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிடுறேன். ஹலோ அம்மா, நான் தான் பேசுறேன். நான் இப்ப கிளம்பிட்டேன், ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சரிம்மா. சாரி சார். இதுல என்னம்மா இருக்கு? ஓகே, சரி, நாளைக்கு மீட் போயிட்டு பண்ணலாம். வாமா. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். பாய் சார். பாய் மேடம். சரிம்மா. நீங்களும் கிளம்பிட்டீங்களா? எஸ் அபி. ஓகே சார். ஹலோ அம்மா, நான் வந்துட்டு இருக்கேம்மா. ஆமா, இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். உனக்கு ஏதாவது வேணுமா? வர வழியில வாங்கிட்டு வரேன். இல்ல பூஜை சாமான் ஏதாவது வேணுமா? எல்லாம் இருக்கா? சரிம்மா. சரி, வந்துட்டு இருக்கேன். ஆமாம்மா, சீக்கிரம் வந்துடுவேன்.
ஓகே. எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா முடியும். கவலைப்படாதங்க, நாம தான் ஜெயிப்போம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு சார். பயம் எதுக்கு சார்? அவனால என்னதான் பண்ண முடியும்? மேனகா வந்ததுனால என்னதான் நடக்க போறது? ஒன்றும் நடக்காது. அவளோட ஓட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. சரி, நான் உங்களை விட்டுட்டு போட்டுமா? தேங்க்யூ சார். வண்டி இருக்கு. வாட்ட போட்டியோ? இட்ஸ் ஆல் ரைட் சார். சார் வண்டியிலே நான் போயிடுறேன். ஓகே, Yes, வெரி உங்களுக்கு குட். எதுக்கு சிரமம்? அப்போ நாளைக்கு பார்ப்போமா? டெஃபினெட்லி. ஓகேம்மா, வரேன். வாங்க. ம். சொல்லுமா. நான் வந்துட்டே இருக்கேன். போலாமா? நடுவில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? பக்கத்தில் இருந்தா நீ போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரிம்மா, கோவப்படாத, நான் வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு. வேகமா போ. ஏய், சரி டோர் சாத்து. What is this nonsense? Come on, move out. Come on, move. Hey! ஏய், யார் நீ? ஏய், நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்ற பக்கம் வண்டி ஓட்டு. வண்டி எடு. ஓகே, நான் போறேன். ஓகே.